ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு செம்மையான ஹாட்டான வெப் சீரிஸ் அங்க பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வெப் சீரிஸ் பேரு செக்ஷனா ஹவுஸ்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப் சீரிஸ் தாங்க. இது நல்லாவே இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அந்த பெல் பட்டனை ஆள்ல வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அழகான வீட்டை தாங்க கட்டுறாங்க. இப்ப அந்த வீட்டுல பார்த்தனா ஒரு காலிங் பெல் அழுத்துற சத்தம் கேக்குதுங்க. இப்ப வீட்டு உள்ள இருந்து ஒரு ஆன்டி என்ன பண்றாங்க, வந்து கதவு திறந்தா வெளியில இருந்து ஒருத்தங்க வராங்க. இவங்க வேற யாரும் இல்லைங்க, இவங்க தான் இந்த வீட்டு வேலைக்காரியே. சோ இவங்க நம்மள ஹீரோனியே வச்சுக்கலாம். இப்ப இந்த வேலைக்காரி உள்ள போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய தொடப்பத்தை எடுத்து அந்த ஹாலை பெருக்கிட்டே இருக்கும்போது இப்ப கதவு திறந்த அந்த முதலாளி அம்மா என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து சோஃபால உட்காந்துட்டு தன்னுடைய தலையில கை வச்சுட்டு உஸ்ஸுன்னு சொல்லும் போது உடனே இந்த வேலைக்காரி என்ன கேக்குறாங்கன்னா, ஏன்க்கா என்ன ஆச்சு, நைட்டு சரியா தூங்கலையா அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்படிலாம் கிடையாது, நைட்டு ரொம்ப சரக்கு அடிச்சேன், அதனால ஓவர தலைவலிக்குது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோனி என்ன கேக்குறாங்கன்னா, சரிக்கா ஆதித்யா முன்னாடியா சரக்கு அடிச்சிங்க அப்படி சொல்லி இவங்க கேக்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அட நீ வேறமா, நாங்க அவ்வளவு மாடல்லாம் கிடையாது, ஆதித்யா அவனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு படிக்கிறதுக்காக போயிட்டான், அதுக்கப்புறம் தான் நான் தனியா சரக்கு அடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. உடனே நம்ம வேலைக்காரி என்ன கேக்குறாங்கன்னா, அப்படின்னா அவன் படிக்கிறான்னு தெரியலையே, அடிக்கடி வெளியே போயிடுறான் பாருங்க, ஒரு வாட்டி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கொண்டு வர போறான் அப்படின்னு இவங்க சொல்லும் போது அதுக்கு அந்த ஓனர் அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அப்படி கொண்டாந்தா அதை நீயே பாத்துக்கேன் அப்படி சொல்லிட்டு அவங்க போகும்போது இந்த வேலைக்காரி என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம முதலாளி அம்மா எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க பாரு, போக பார்த்தனா அவங்க பையனை நம்மளுக்கே கட்டி வச்சிருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைக்காரி அங்கிருந்து போகும்போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க. இந்த வேலைக்காரி என்ன பண்றாங்கன்னா, அவங்க கிச்சன்ல காய்கறி எல்லாம் வெட்டிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்த முதலாளி அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரேன், நீ வீட்டை பத்திரமா பாத்துக்கோ, வீட்டை சுத்தமா கூட்டி வச்சுட்டு இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போகும்போது நம்ம வேலைக்காரியும் சரிம்மா சொல்லி அனுப்புறாங்க. இப்ப இவங்க போனதுக்கு அப்புறம் இந்த வேலைக்காரி என்ன பண்றாங்கன்னா, வீட்டை கூட்டிட்டு அந்த முதலாளி அம்மாவோட பெட்ரூம் கூட்டலான்னு உள்ள போனா அங்க அவங்க ஹஸ்பண்ட் உட்காந்துருக்காரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, நல்லா குனிஞ்சு கூட்டும் போது அவங்களுடைய மேல் அழகு ரொம்ப அழகா தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்க நல்ல தொப்புளுக்கு கீழே தான் சாரி வேற போட்டிருப்பாங்க இல்லையா, அது வேற ரொம்ப சாஃப்டா இருக்கும். சோ அந்த அளவுக்கு நல்லா ஷோ ஆகணும்னே இந்த அளவு மொபைல் ஒன்ற சாக்குல அந்த வேலைக்காரிய மேலும் கீழும் பார்த்துட்டு பயங்கரமா டெம்ட் ஆயிட்டு இருக்கா. இவங்களும் அந்த கண்டுக்காம அந்த இடத்த நல்லா சுத்தமா கிளீன் பண்ணிட்டே இருக்கும்போது உடனே இவன் என்ன பண்றானா, தன்னுடைய ஆணுறுப்பு மேல கை வச்சுட்டு அதை நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டே இருக்கும்போது இதை பார்த்த அந்த பொண்ணு என்ன பண்றானா, அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறா. இப்ப இவன் என்ன சொல்லுவானா, இவன் நம்ம வீட்டுக்கு ஏத்த வேலைக்காரி தான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப ஹால்ல தாங்க கட்டுறாங்க. இந்த வேலைக்காரி ஹால் ஃபுல்லா நல்லா மாப் போட்டுட்டே இருக்கும்போது இப்ப காலிங் பெல் அழுத்துற சத்தம் கேக்குதுங்க. இவ போயிட்டு கதவு ஓபன் பண்ணா வந்தது வேற யாரும் இல்லைங்க, அந்த முதலாளியம்மாவுடைய பையன் அந்த ஆதித்யா தான். அவனை பார்த்த உடனே இவ்வளவு லேட்டாவா வருது, அப்படி என்ன படிச்சுட்டு இருக்கீங்க, பெரிய படிப்பு தான் போல அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவனும் என்ன பண்றானா, இந்த வேலைக்காரிய ஒரு மார்க்கமாவே பார்த்துட்டு சோஃபால போய் உட்கார்றான். இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவன் முன்னாடி போயிட்டு நல்லா குனிஞ்சு மாப் போட்டுட்டே இருக்கும்போது அவங்களுடைய மேலழக பார்த்து அவனும் ரசிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப இவன் என்ன பண்றானா, சரி உள்ள போலான்னு சொல்லிட்டு எழுந்து கையில இருந்த புக்ஸை தெரியாம கீழே போற மாதிரி போட்டு அவளுக்கு முன்னாடி தேடுற மாதிரி கையை வச்சு தடவிட்டு இருக்கான். தடவிட்டு இருந்தவன் அவளோட மேலழக பார்த்து நல்லா ரசிச்சுட்டே இருக்கும்போது இப்ப அவன் என்ன கேட்கறான்னா, என்ன ஆதித்யா, நான் வேணா உனக்கு புக்கு தேடி தரவா அப்படி சொல்லி கேட்ட உடனே அவனும் டப்புன்னு புரிஞ்சுட்டு அங்கிருந்து வேகமா ஓடிடுறான். இப்ப இந்த சீன் அப்படியே கட் பண்ணா இப்ப அந்த ஆதித்யாவோட பெட்ரூம் தாங்க கட்டுறாங்க. ஆதித்யா என்ன பண்றானா, தன்னுடைய மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வந்து அவங்க அப்பா என்னடா பண்ற அப்படி சொல்லி கேட்கும்போது, நான் மொபைல்ல கேம் ஆடிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு அவன் சொல்றான். உடனே அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, ஒண்ணு வெளியில சுத்துறது இல்லைன்னா மொபைல்ல கேம் ஆட வேண்டியது, ஒழுங்கா நான் சொல்றது கேளு, எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, நீ போயிட்டு டேப்லெட் வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வச்சாராங்க. இப்ப அவனை வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் இவருக்கு கிரிமினல் மைண்டு வேலை செய்யுது, வேலைக்காரி தனியா தானே இருக்கா, சோ நம்ம அங்க போய் ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இவர் நேரா கிச்சனுக்கு போறாரு. அங்க பார்த்தனா வேலைக்காரி என்ன பண்ணுவானா, அங்க இருக்கிற பிளேட்டை கிளீன் பண்ணிட்டே இருக்கும்போது பின்னாடி வந்த அந்த முதலாளி என்ன பண்ணுவாருன்னா, அவளுடைய கையை பிடிக்கும் போது இப்ப அவ என்ன சொல்லுவானா, முதலாளி நீங்க என்ன பண்றீங்க, கை விடுங்க அப்படி சொல்லும் போது இப்ப அவர் சொல்றாரு, நான் சொல்றது கேளு, நீ இது மாதிரி வீட்டு வேலை செஞ்சா உனக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும், மாசம் ஆனா 10,000 சம்பளம் கிடைக்கும், அதுவே நான் சொல்ற மாதிரி நீ எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணனா உனக்கு தேவையான பணம் கொடுப்பேன், இடையில உனக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படி சொல்லும் போது, வேணாம் முதலாளி இது ரொம்ப தப்பு அப்படி சொல்லும் போது, இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது,
நமக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய முந்தனை கீழே இறக்கிட்டு அவளை பின்பக்கமா கட்டி பிடிச்சி அவளோட மேலடுகு மேல கை வச்சு அவளை பயங்கரமா டெம்ட் ஏத்திட்டே இருக்கும்போது அவளாலையும் ஒரு கட்டத்துல முடியலங்க. இப்ப அவ என்ன கேக்குறானா, சரி ஆதித்யா வந்துட்டானா என்ன பண்றது அப்படி சொல்லி கேட்கும் போது அவனை நான் கடைக்கு அனுப்பிட்டேன், நீ இதை பத்தி ஃபீல் பண்ணாத அப்படி சொல்லும் போது இப்ப இந்த வேலைக்காரிக்கும் இதுல விருப்பம் இல்லைங்க. ஆனா இருந்தாலும் அவன் வலுக்கட்டாயமா கூட்டு போயிட்டு அவளை கதற கதற மேட்ரு முடிச்சிட்டு இருப்பான். அவளும் என்னை விடுங்க முதலாளியும் சொல்லிட்டு இருப்பா. ஆனா அவன் அதை காதலே வாங்காம எனக்கு இப்படி இருந்தா தான் பிடிக்கும் சொல்லிட்டு அவளை செம்மையாவே மேட்ரு பண்ணிட்டு இருப்பான். இந்த சீன்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல போங்க. அந்த அளவுக்கு வெறித்தனமா அந்த வேலைக்காரியை வச்சு மேட்ரு பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப திடீர்னு காலிங் பில் அழுத்துற சத்தம் கேக்குது. முதலாளி யாரோ வந்துட்டாங்க விடுங்க சொல்லிட்டு இப்ப இவன் என்ன பண்ணானா, தன்னுடைய துணி எடுத்து அறக்க பறக்க போட்டுட்டு இப்ப நேரா கீழே இறங்கி வரா. வந்தவ கதவு ஓபன் பண்ணி பார்த்தா வந்தது வேற யாரும் இல்லைங்க, இந்த வீட்டை ஓனர் தான். வந்தவ என்ன சொல்றானா, ஏன் இவ்வளவு டயர்டா இருக்க, என்னாச்சு அப்படின்னு அந்த ஓனர் அம்மா கேட்கும் போது இல்லக்கா எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அதான் இப்படி இருக்கேன் அப்படி சொல்லும் போது சரி நீ ஒண்ணு பண்ணு, நீ வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வா அப்படி சொல்லும் போது அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்லக்கா வேலை ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ ஒன்றும் கவலைப்படாத அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடு அப்படி சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா போயிட்டு சோஃபால உட்காராங்க. இவங்க இப்படி சோஃபால உட்காந்துட்டு இருக்கும் போது இப்ப மேல இருந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் நடந்து வராரு. வந்தவர் சுத்தி முத்தி பார்த்துட்டு ஆமா எங்க வேலைக்காரியை காணோம் அப்படி சொல்லி கேட்கும் போது அவளை நான் வீட்டுக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. சரி ஓகேன்னு இவரு சொல்லும் போது அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரி என்னங்க நீங்க இன்னுமா குளிக்காம இருக்கீங்க அப்படி சொல்லி இவ கேட்கும் போது இல்ல நீ காய்கறி வாங்க போற நீ ஏன் சீக்கிரமா வந்துட்ட அப்படின்னு இவர் கேட்கிறாரு. ஆமா நான் வந்துட்டேன், அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சரி ஓகே நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு அவர் போறாரு. உடனே இவ என்ன பண்றானா அங்க இருக்கிற புக்கை எடுத்து கையில வச்சுட்டு ஒரு மாதிரியா யோசிக்கிறா, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படி யோசிக்கும் போது அந்த இடத்துக்கு அவங்க பையன் வரான். அவனை பார்த்த உடனே எங்கடா போயிட்டு வர அப்படி சொல்லி அவங்க அம்மா கேட்கும் போது அப்பாவுக்கு தலை வலிக்குதுன்னாரு, அதான் இந்த டேப்லெட் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களும் அந்த டேப்லெட் வாங்கி பாக்குறாங்க. பார்த்தவங்க அப்பதான் யோசிக்கிறாங்க இங்க என்னமோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது இந்த சீன் எப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த ஆதித்யா வந்தான் இல்லையா, அவன் நேரா பெட்ரூம் போயிட்டு தன்னோட மொபைல் எடுத்து வச்சுட்டு அந்த வேலைக்காரியை நினைச்சு பாக்குறான். காலில் புக்கு போட்டு அவங்களோட மேலழகு பார்த்து ரசிச்சான் இல்லையா, அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தவன் இப்ப கொஞ்ச நேரத்துல டப்புன்னு ட்ரீம்குள்ள போயிட்டு அந்த இடத்துக்கு அந்த வேலைக்காரி வராங்க. வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, என்னங்க யோசிக்கிறீங்க அப்படின்னு அந்த ஆதித்யா கேட்கும்போது ஒண்ணு இல்ல உன்னை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு இவன் சொல்றான். உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கும் உன்னை பத்தி தான் யோசனை வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவனை தடவி கொடுத்துட்டு இருக்காங்க. தடவி கொடுத்துட்டு இருந்தவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு மேட்ரு பண்ணலான்னு போற நேரத்துல டப்புன்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுங்க. என்னன்னு பார்த்தனா இந்த ஆதித்யோட அம்மா தாங்க முன்னாடி வந்து சொடுக்கு போட்டு அவனுடைய கனவை எடுத்து விட்டுறாங்க. உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னடா உட்காந்துட்டு ஏதோ யோசிக்கிற, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் போய் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் இப்ப மறுநாள் காலையில தாங்க கட்டுறாங்க. நம்ம முதலாளி அம்மா என்ன பண்றாங்கன்னா அவங்க சோஃபால உட்காந்துட்டு கையில மொபைல் வச்சுட்டு சிரிச்சுட்டு இருக்கும்போது அங்க வந்த வேலைக்காரி என்னக்கா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது ஒன்னும் இல்லப்பா கார்ட்டூன் பார்த்து தான் சிரிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. உடனே அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, என்னக்கா இந்த வயசுல போய் கார்ட்டூன் பாக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆதித்யா சின்ன வயசுல இருக்கும்போது நான் பார்க்க ஆரம்பிச்சேன், இப்ப அந்த பழக்கம் அப்படியே கண்டினியூ ஆகுது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. உடனே வேலைக்காரி அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, பெரியவங்க சின்னவங்க வேலையும் சின்னவங்க பெரியவங்க வேலையும் இந்த வீட்டுல செஞ்சுட்டு இருக்காங்க, இது ஒரு நல்ல குடும்பம் அப்படின்னு இவங்க யோசிக்கும் போது இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரிக்கா நான் போயிட்டு இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவங்க முதலாளி அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உன் உடம்பு சரியாச்சா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. மதியோட இப்ப பரவாயில்லக்கா அப்படி சொல்லும் போது அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நீ இன்னைக்கு வரமாட்டேன்னு நினைச்சேன், பரவாயில்ல வந்துட்ட அப்படின்னு இவங்க சொல்றாங்க. உடனே இப்ப இவங்க என்ன கேட்கறாங்கன்னா, சரி நான் ஒரு வேலை விஷயமா வெளியே போறேன், ஆதித்யா மட்டும் தான் வீட்டுல தனியா இருக்கான் அவனை பாத்துக்கோ அப்படி சொல்லும் போது அதுக்கு அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, ஐயா இல்லைங்களா அப்படி சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் ஏதோ வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு, அவரும் நானும் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும், ஆதித்யாவுக்கு சாப்பாடு போட்டு அவனை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு இவங்க போனதுக்கு அப்புறம் இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆதித்யா வந்து அங்க சோஃபால உட்காடுறான். இப்ப உட்காந்த பிறகு நம்ம வேலைக்காரி என்ன பண்றாங்கன்னா ஒரு துணி எடுத்துட்டு வந்து அவன் முன்னாடி இருக்கிற டேபிள் தொடச்சிட்டு இருக்கும் போது வழக்கம் போல இவங்களுடைய முந்தானி நழுவுதுங்க. நழுவுன உடனே அவன் சும்மா இருப்பானா, உடனே அவனுடைய மேலழக பார்த்து பயங்கரமா ரசிக்க ஆரம்பிக்கிறான். அதை பார்த்தவன் அவனுக்கும் செம மூடாகி டெம்ட் ஆயிடுறான். இப்படி டெம்ட் ஆனவன் என்ன கேட்கறான்னா, சரி எங்க அம்மா எங்கக்கா அப்படி சொல்லி கேட்கும்போது உங்க அம்மா வெளியே போயிருக்காங்க, அப்பா அப்படி சொல்லி கேட்கும்போது அவரும் வெளியே போயிருக்காங்க, வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. உடனே இவன் மைண்ட்ல கிரிமினலா யோசிக்கிறான். சரி ஓகே இன்னைக்கு இவங்கள ட்ரை பண்ண வேண்டியதுதான், அக்கா என்னோட ரூம் ஃபுல்லா குப்பையா இருக்கு அங்க வந்து கிளீன் பண்றீங்களா அப்படி சொல்லிட்டு இவன் பெட்ரூம் போனதுக்கு அப்புறம் இப்ப அந்த இடத்துக்கு இந்த வேலைக்காரி வரா. வந்தவன் என்ன பண்றானா வழக்கம் போல கூட்டிகிட்டே இருக்கும்போது நல்லா பின்னழக பார்த்து ரசிச்சுட்டு இருந்தவன் என்ன பண்றானா அவ கிட்ட போட்டு அவ பின்பக்கமா கட்டி பிடிக்க ஆரம்பிக்கிறான். உடனே அவ பயந்துட்டு டேய் ஆதித்யா என்ன பண்ற விடுறா அப்படி சொல்லும்போது தயவு செய்து அக்கா நான் சொல்றது கேளுங்க, நீங்க எதுவும் பேசாதீங்க அப்படி சொல்லிட்டு இவன் திரும்பவும் அவங்க கிட்ட அத்துமிரும் போது இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அப்பா அம்மாக்கு இந்த விஷயம்
தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, அவங்களுக்கு தெரிஞ்சாலே எனக்கு பிரச்சனை கிடையாது, தயவு செய்து நான் சொல்கிறது கேளுங்கக்கா, என்னை இந்த ஒரு முறை மட்டும் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னுடைய வயசு பொண்ணுங்களாம் இருப்பாங்களேடா, அங்கே போய் ட்ரை பண்ணுறா, என்னை விடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைக்கா, எனக்கு உங்கள் மேலே தான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு இவன் சொல்கிறான். இந்த வயசில் இதெல்லாம் சகஜம்டா, இதெல்லாம் விட்டுட்டு நீ வெளியே வாடா அப்படி சொல்லும்போது அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லைக்கா, எனக்கு உங்கள் மேலே ரொம்ப நாள் ஆசை, இந்த ஒரு முறை பண்ணிட்டேன்னா அடுத்த முறை கண்டிப்பாக நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த வேலைக்காரையும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. யோசிச்சவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகே, இந்த ஒரு முறை தான், அடுத்த முறை நீ என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படி சொன்னதுக்கப்புறம் அவனை கண்டிப்பாக நான் தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க பின்பக்கமாக போயிட்டு அவங்க முந்தானி இறக்கிட்டு அவங்களுடைய மேலே போட்டு நல்லா அழுத்திட்டு மேட்ரு பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த எபிசோடு முடிச்சிருப்பாங்க. சீக்கிரமாக இதோட அடுத்த வீடியோ போட்டுறேன். இதோட விடுறது நான் உங்கள் மிஸ்டர் விஜய். தேங்க்யூ காய்ஸ்.